மாசல் போகிற வண்டி சுத்தமாக சடவுனு எனக்கு. வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ என்ன சக்தி, ஒரு சிரிப்பு சந்தோஷத்தோட ஒரு ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்ற பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஜியா வந்து டெலிவரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதை ப்ளாக் எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அன்டயத்தில் போய் டக்கு டக்குன்னு போய் வண்டி எடுத்தால் போதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நான் மோட்டோ வ்ளாகில் சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜியா வந்து ரெடி பண்ணது, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவமே ஆச்சுங்க. செகண்ட் பதம் வந்துருச்சு, என்னடா திரும்பியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோ போகலாம். நம்ம ஜியா நம்ம கிட்ட வந்துட்டா. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அரெஸ்ட் ஆயிடுச்சுங்க. எனக்கு ஆர்பிஎம்லேயே பார்த்துட்டு திடீர்னு எடுத்து ஐடியில் பார்க்கவும் செம்ம சந்தோஷம். எனக்கு அப்படியே புல் அரிச்சிருச்சு கையெல்லாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு வாரங்க இப்படி இல்லாமல். ஸோ இப்போ எங்கடா போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லைங்க, என்னென்ன ஆப்ஸ் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் சம்பவம்லாம் நடந்துச்சுங்க. எனக்குலாம் ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இப்போ தான் வேலை பார்த்து வெளியே எடுத்து அதுக்குள்ளேயும் மாடான்னு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் போக போக. ஆனால் என்ன, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் பக்கம் நம்ம ஓட்டலை இல்லைங்க. ஓட்டாதனால லைட்டாக கை கூசுகிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இப்போ போக போக சரியாயிடும். எத்தனை நாள், 7 நாள் ஆச்சு இவ்வளோ வச்சு. நீங்கள் நேற்று ஃபுல்லாக நான் நைட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நைட்டோட நைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு நைட்டே அவங்க சொன்னாங்க நாளைக்கு எடுத்துக்கோங்க ப்ரோ, பில்லிங்லாம் போட முடியல, டைம் ஆயிடுச்சு அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, நைட்டு எத்தனை மணியானாலும் நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு மட்டும் இந்த பில்லை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு நைட்டோட நைட்டாக வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆகா சவுண்டு ஐயோ, எங்க ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேங்க. எடுக்கணுங்க, ஆனால் ஃபோனை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி யூட்டர்ன் போட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம ஜியா வந்து ஷோரூமில் விட்டோன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ இன்னும் யாரும் பார்க்கலைன்னா நம்ம ஐக்கானில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் மார்னிங்கே போயிட்டேன், ஷோரூம் போயிட்டு இந்த மாதிரி ஈஸி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க, அதில் என்னாச்சு, சரியாயிடுச்சா, எப்போ தான் பார்த்துருவீங்க, ஆல்ரெடி 5 நாள் 10 நாள் பக்கம் 5 நாள் பக்கம் எடுத்துட்டீங்க, எப்போ தான் ரெடி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சார் இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்கோம், இந்த மாதிரி ஈஸி வந்து மாறி வந்துருச்சு, நான் உங்கள் நம்பருக்கு உங்கள் பைக்கு வரது வந்து டி மாடல் ஈஸியோ, ஆனால் வந்திருக்கிறது எஃப் மாடல், அது வந்து ஃபேஸ் 2 மாடலோடது. ஸோ அதை உங்கள் வண்டிக்கு நாங்கள் போட முடியாது, போட்டாலும் ஃப்யூச்சரில் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் மொதல் நாள். அடுத்து நான் 2 நாள் விடவே கிடையாது ஷோரூம்காரங்க. பாவங்க ரொம்ப அனுத்தி எடுத்துகிட்டேன் அவங்கள. வேறு ஷோரூமாக இருந்தால் ஏதாவது சொல்லிப்பாலான்னு தெரில, பட் ரொம்ப அனுத்தி எடுத்துகிட்டேன். ஃபோன் டெய்லி ஒரு நாளைக்கே குறைஞ்சது ஒரு 6 ஃபோன் 7 ஃபோன் தான் அடிச்சிடுவேன். ஈஸி வந்துருச்சா, மாட்டிட்டீங்களா, எப்போ தருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 ஃபோன் பக்கம் அடித்து டெய்லி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களும் ஃபோன் எடுத்து, இல்லை சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், டெலிவரி லேட் பண்ணுறாங்க சார், நம்ம போய் வாங்கணும் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கொஞ்சம் டைம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி 6 நாள் பக்கம் ஆயிடுச்சு. நேற்று விடவே இல்லை, முந்தா நேற்று நைட்டு போனேன். போய் சார் நாளைக்கு எனக்கு வண்டி கண்டிப்பாக வேணும், ஏன்னா எனக்கு என்னோடய இதில் தான் இருக்குது, நீங்கள் இப்படி வண்டி இப்படி போட்டிருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வண்டியை கொடுத்துருங்க, நான் வெளியே கூட வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு போய் பேசலான் தான் போனேன். ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க, சார் ஈஸி வந்துருச்சு, ஆர்டர்லாம் போட்டாச்சு, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும், நாளைக்கு எப்படினாலும் உங்களுக்கு நான் 6 மணிக்குள்ளே டெலிவரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே 6 மணி தானே அப்படின்ட்டு நான் எதுவும் பேசாமல் வந்துட்டேங்க. அப்புறம் ஒரு 6 மணிக்கு நான் கால் பண்ணேன் அவங்களுக்கு. கால் பண்ணப்போ, சார் ஈஸி வந்துருச்சு சார், இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஒரு 7 மணிக்கு டெலிவரி தரேன்டாங்க. ஒரு செகண்ட் வந்து எனக்கு ஏன் நான் மோட்டோ வ்ளாக் எடுக்கலனா மனசு வெறுத்துருச்சுங்க. டெய்லி வந்து
இந்த இன்றைக்கி ரெடி ஆயிரு சார், நாளைக்கு ரெடி ஆயிரு சார், இந்த இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், ECU கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ECU மாற்றி வந்துச்சு சார், இப்படி சொல்லி 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 மனசே வெறுத்துருச்சுங்க. என்னடா இது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மனசு வெறுத்து போய் போங்கடா நீங்கள் எப்படி இன்றைக்கி இல்லை நாளைக்கு தாண்டா கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேலே ஆனோடனே மனசே வெறுத்துருச்சு, போங்கடா நீங்கள் என்னமோ பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி மைண்டு வந்துருச்சு. அப்புறம் அதனால தான் நான் vlog எடுக்கலை. ஸோ அப்புறம் 7 மணிக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு ப்ரோ இந்த மாதிரி சார் உங்கள் வண்டி ரெடி ஆகிடுச்சு சார், ECUலாம் மாற்றிட்டாங்க, இந்த டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணணும், ஆனால் பைக்கில் ஃபியூல் இல்லைன்ட்டாங்க, சுத்தமாக ஃபியூல் இல்லைன்ட்டாங்க. என்னடா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நான் 100 ரூபாய்க்கு போட்டு தாண்டா கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தேன் ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இல்லை சார் கோச்சிக்காய்ங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ போய் கேட்டேன் என்ன எதுனால ஃபியூல் இல்லைன்னு. அப்போ சொன்னாங்க இல்லை தம்பி நான் ஆன் பண்ணி ஓட்டி ஐடியிலே வச்சுருந்தேன் செக் பண்ணுறதுக்கு, அதனால தான் பெட்ரோல் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. நானும் பில்லிங்க்கு எத்தனை மணிக்கு 6:30க்கு போனேன், 7 மணிக்கு பண்ணிக்கோங்க, 7, 8, 8:30 வரைக்கும் இருந்தேன். 8:30, 9 மணி வரைக்கும் ஷோரூம்லேயே தாங்க இருக்கேன். பில்லிங் பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அன்றைக்கி. பில்லிங் போகிறவங்க அந்த போடுற அண்ணே பாவம் ரொம்ப எல்லோரும் ப்ரெஷர் போட்டு அந்தனே பதட்டத்தில் அவர் கையெல்லாம் அப்படியே நடுங்குது பேப்பர் எடுக்கும்போது, பாவமாக இருந்துச்சு. அதனால் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் பொறுமையாக கூட பண்ணி கொடுங்க, லாஸ்ட்டாக கூட நான் வந்து வாங்கிட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கஸ்டமர் அட்டன் பண்ண விட்டுட்டேன். அதனால் உங்களுக்குள்ள ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன், ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா அந்த பில்லிங்கில் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அவங்க ப்ரெஷர் பண்ணாதீங்க, பாவம் அவங்களுக்கு நிறையா ஒர்க்ஸ் இருக்கும். பாவம் எனக்கு அந்த நேரம் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சு. வெயிட் பண்ண வைக்கிறாங்க, ஓகே அக்செப்டட் தான், பட் இருந்தாலும் நம்ம இப்போ ஒருத்தர்லாம் சொல்கிறேன் நான் 5 மணிக்கு வந்தேன் 8 மணிக்கு பில் போகிறீங்கன்னா அது யார் தப்பு? அவங்க ஒன்று உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட போகிறாங்களா? எல்லாருக்கும் பில் க்ளோஸ் பண்ணி அனுப்பணுன்றது தான். ஸோ நீங்கள் தான் போய் ஒரு 2-3 வாட்டி சொல்லணும், அண்ணே நான் மட்டும் பண்ணி கொடுங்கண்ணே, காமாக பேசினா அங்கே எல்லாமே நடக்குங்க. தம்பி அப்புறம் வர சொல்லி அப்புறம் ஃபியோலை கொடுத்து உங்களுக்கு காட்டணும்ல என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் தம்பியை வர சொல்லி டோக் பண்ணி போய் ஃபியூல் போட்டுட்டு வந்தப்போ செம்ம ஷாக்கு. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக பெட்ரோல் போட்டுட்டு நம்ம பெட்ரோல் போட்டு ஷோரூமுக்கும் பெட்ரோல் போடுற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஃபியூல் போட்டு பெட்ரோலை போட்டுட்டு ஒரு நட்டு ஒன்று மிஸ் ஆகிடுச்சு நம்ம சீட்டில். ஸோ அது காட்டலான்னு ஷோரூம் வாசல் போய் வண்டி சுத்தமாக சடவுனு எனக்கு அல்லையே பிடிச்சிருச்சு. என்னடா இப்போ தான் வேலை பார்த்து எடுத்துருக்கோம் அப்படின்னோடனே அப்படியே ஷோரூமில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுற எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ மேனேஜர் அண்ணன் தான் இருந்தாங்க. அப்புறம்னே இப்படி ஆயிடுச்சுண்ணே என்னண்ணே அப்படின்னு சொன்னப்போ இந்த இருங்க தம்பி செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு கழட்டி பார்க்கும்போது பேட்ரி கனெக்ஷன் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அப்புறம் டைட் பண்ணோடனே வண்டி பக்காவாகிடுச்சு. நைட்டோட நைட்டாக நின்று எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டீங்க. ஸோ இப்போ வண்டியில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வண்டியில் பெரிய பிரச்சனைலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டே ECU கம்ப்ளைண்ட்டு தான் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு ECU சேஞ்ச் பண்ணோம். ஸோ ECUயோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 4500 சொன்னாங்க. ஸோ ஆர்டர் போட்டு அப்படி இப்படின்னு வந்துருச்சு. ECU காஸ்ட்டு மட்டுமே 4500, அப்புறம் லேபர் சார்ஜு, அப்புறம் அது இதுன்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுத்து 5500 சொன்னாங்க. 5500 சம்திங் சொன்னாங்க. அப்புறம் அதுலேருந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ண சொல்லலை, ஆனால் நீங்கள் த்ராட்டில் பாடி க்ளீனர் போட்டிருந்தீங்க சொன்னப்போ சாரி சார் மிஸ்டேக்லேயே போட்டோம், நாங்கள் த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து விட்டுட்டு ஃபைனலாக 5000க்கு முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ ஜியாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கா. ஸோ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் திரும்ப. ஸோ எப்போவுமே நம்ம BS6 வண்டி மாடலில் ஆன் பண்ணிட்டு அந்த ரேடியேட்டர் சென்சார் ஓனதுக்கப்புறம் ரேடியேட்டர் சென்சாரில் இந்த டேங்க் சென்சார் ஆன் ஆகும்போது கையெழுத்து வைப்ரேட் ஆகும். ஸோ அது ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் நோட்டு போயிருமோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். பட் எக்ஸாஸ்ட் நோட்டில் எதுவும் ஆகலைங்க. கேட்குதா? அழகி. ஸோ இத்தனை நாள் RPMலேயே பார்த்துட்டு இப்போ ஐடியல் வந்தோடனே செம்ம ஜாலிங்க. அந்த ஐடியலில் இருக்கப்போ அந்த சவுண்டு கேட்குறதெல்லாம் கொடுப்பனன்ற மாதிரி. ஆகா அருமையாக இருக்கா ஜியா. இப்போ பக்காவாயிட்டா. அதே போக நீங்கள்லாம் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்களே, என்னென்னு கண்டுபிடிங்க. ஸோ நம்ம சீட்டு நம்ம இந்த சீட்டுக்கு கிழிஞ்சிருக்கும் இந்த இடம், அதனால் இதுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அது கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ சீட்டையுமே மாற்றியாச்சுங்க. ஸோ இதான் நம்ம ஜியா. ஸோ எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. நல்லா எந்திரிச்சேன், ப்ரெஷ் பண்ணேன், ஃபேஸ் வாஷ் பண்ணேன், அப்படியே கிளம்பி வெளியே போயிட்டேன். அண்ணன் கடைக்கு போயிட்டேன். மண்டிட்டேன். நம்ம அண்ணன் தானேங்க எல்லாத்துக்கும் காரணம். ஸோ அதனால் அண்ணன் கொண்டு போயிட்டேன். ஸோ மதுரையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் கடையை விசிட் பண்ணி பாருங்கள். நான் அண்ணன் நம்பர் கீழே
டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ணன் நல்ல வேலை பார்ப்பார், யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் நல்ல வேலை பார்ப்பார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நல்லா பண்ணி கொடுப்பாரு. ஸோ மதுரையில் இருந்தீங்க, எந்த வண்டினாலும் சரி, நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா கொண்டு போங்க. ஸோ நான் காண்டாக்ட் லிங்க்ஸ் வந்து கீழே தரேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஜியா வந்து ஒரு ட்ரிப் 360 போடணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு 360 மட்டும் போடுவோமா? இங்கே வந்து பப்ளிக் யாருமே அதிகமாக இல்லை. ஸோ அதனால தான் நான் ட்ரை பண்ணுறேன். யாரும் என்னை தப்பாக நினைத்து விட வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம எம்டியில் பண்ணியிருப்போம். செருப்பு வலிக்குதுங்க. சியா பக்காவாக ஆகிட்டு அப்போ பாருங்க பாருங்க. நான் நினச்சா உத்தமாக போட்டுகிட்டே இருப்பேன், ஆனால் எனக்கு மனசு இல்லைங்க. ஜாலியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? 7 நாள் பக்கம் ஜியா விட்டு நான் தனியாக இருந்திருக்கேன். உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜியாவை லைஃப்பில். நம்ம இப்போ நம்ம லவ் பண்ணுற பையனோ பொண்ணோ அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே, அவங்க நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்களே, ரிங்காக இருக்கட்டுமே, அந்த ரிங்கை நீங்கள் கை தவறி ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வச்ச இடம் மறந்து போய் அதை நீங்கள் தேடும்போது ஒரு 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 ஏக்கமும் ஒரு பயம், ஒரு பதட்டம் வரும் பார்த்தீங்களா? அது ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து என்னதான் வந்து பிரிஞ்சு போயிருந்தாலும் அந்த இடத்துல தான் நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்க உண்மையான லவ் அந்த இடத்துல நீங்கள் அதை பார்க்கலாம், ஃபீல் பண்ணலாம். அது ஜஸ்ட்டு ரிங்குன்னு நீங்கள் நினச்சிட்டு விட்டுறலாம். பட் ஏன் அதை வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்கள் அதை தேடணும் சொல்லுங்கள்? ஸோ தட்ஸ் அ லவ். அவங்க மேலே நீங்கள் வச்சுருக்க லவ், அவங்க கொடுத்தது உங்களுக்கு ஸ்பெஷல். அந்த மாதிரி ஜியா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவள் இல்லாமல் நான் வால்பேப்பராக இருக்கட்டும், எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ரொம்ப பிரச்சனை. அதெல்லாம் தாண்டி இவள் இல்லாததே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் நம்ம ஜியா வந்து நல்லபடியாக கிளம்பி வந்துட்டா அப்படின்றப்போ மனசுக்கு வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. பைக் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் எப்போவுமே உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் இப்போ நம்ம வண்டியே நம்ம 46 ஓடிட்டா. ஸோ நான் எப்போயுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த குறை பண்ணாதீங்க, குறையே வைக்காதீங்க. ஐயோ இவ்வளோ காசு வருதே பார்க்கணுமா, பார்த்துருங்க. எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துருங்க, முடிச்சுருங்க அந்த வேலையை. ஏன்னா நீங்கள் வந்து காசாகுது அப்புறம் பார்த்துக்கோன்னா அது இன்னும் பெரிய செலவு வச்சிரும். அதனால் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்காம பண்ணிடுங்க. பைக் நமக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கூட இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கஞ்சம் பார்க்குறதா இருக்கட்டும், செலவழிக்கிறதா இருக்கட்டும் யோசிக்காதீங்க. நல்லா பண்ணிங்கன்னா நம்ம நல்லா வச்சுக்கலாம், நமக்கு லைஃப் நல்லா கிடைக்கும், இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும், நம்ம சேஃப்டி நல்லாயிருக்கும், நமக்குள்ளே ஒரு பாண்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பைக்ஸை வந்து நல்ல மெயின்டைன் மட்டும் நல்லா பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குலாம் எனக்கு பிடிச்சிரும். மிரர் மாட்ட சொல்லியிருந்தீங்களே, அது வந்து நான் இந்த த்ரெட்டு போச்சு. ஸோ நான் கண்டிப்பாக அதை மாற்றிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 நாளுக்குள்ளே நான் எப்படியா ரெடி பண்ணி நான் உங்களுக்கு நான் மாற்றிடுறேன். ஏன்னா இப்போ தாங்க கொஞ்சம் நிறையா செலவு பண்ணிக்கணும், காசு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு மாற்றிட்டு நான் மிரர் மாட்டிடுறேன். யாரும் நீ தப்பாக என்ன வேண்டாம், சாரி. ஓகேங்க, பார்த்து எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போடாமல் ட்ரைவ் பண்ணாதீங்க. அங்கே போகிறோம் நான் இங்கே பயப்படுங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.